வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு அதிரடியான ஒரு அரசு வேலைவாய்ப்பை பற்றி தான் நாம் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி போகிறது, யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும், எப்படி விண்ணப்பித்தா அந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற எல்லா விதமான தகவலையுமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நிறைய விதமான தகவல்களை நாங்கள் ஒன் பை ஒன்னாக எல்லா விதமான தகவல்களையுமே சேகரித்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் நமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த யூனியன் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பும் இந்த உள்ளாட்சி துறையில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பும் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது ஊரக வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்களா, இது என்ன டிபார்ட்மெண்ட்டு, இதில் எப்படி சேலரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 3 விதமான கேட்டகரி. இதில் எப்படி அப்ளிகேஷன் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது, இது போன்ற இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும், என்ன ஃபோர்ஸ் கவர் யூஸ் பண்ணணும், என்ன ஸ்டாம்ப் யூஸ் பண்ணணும், நெக்ஸ்ட்டு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ஆட் பண்ணணும், செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணணுமா, அந்த அட்டஸ்டேட் எப்படி பண்ணுறது, எங்கே பண்ணணும், எப்படி ஃபோர்ஸ் கவர் கரெக்டான முறையில் அனுப்பணும், இது போன்ற எல்லா விதமான உங்கள் சந்தேகங்களுக்குமே இந்த ஒரு வீடியோ தெளிவாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வகையில் இருக்கும். அதனால் நீங்கள் நமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நாங்கள் ஸ்கீம்ஸ் அப்டேட்டாக இருக்கட்டும், அரசு வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே தெரியப்படுத்தும். எல்லா விதமான தகவல்களையுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியான முறையில் சேர்கிற மாதிரி நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, இந்த வேலைவாய்ப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, யூனியன் ஆஃபீஸு, ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை, இந்த 3 டிபார்ட்மெண்ட். இது ஒரே டிபார்ட்மெண்ட்டு தான். ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை ஒரே டிபார்ட்மெண்ட்டு தான். அதில் பிரிவினை இருக்குது. இப்போ எப்படி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கோ, அதில் எஸ்ஐ, கான்ஸ்டபிள் இதுமாரி இருக்காங்களோ, அதுமாரி இதுலேயும் தனி கேட்டகரி இருக்குது, தனி ஜாப்ஸ் இருக்குது. இது எல்லாமே மினிமம் 8th 10th குவாலிஃபிகேஷன் தான். நீங்கள் எல்லாருமே விண்ணப்பிச்சிக்கலாம். 8th டிகிரி ஹோல்டர் வரைக்குமே இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். ஒரு ஈஸியான ஒரு வேலைவாய்ப்புன்னு வச்சுக்கோங்களேன். யார் வேணாலும் இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகிற மாரி. ஃபஸ்ட்டெல்லாம் இந்த வேலைவாய்ப்பு வருது அப்படின்னால யாருமே விண்ணப்பிக்க மாட்டாங்க. அவ்வளோக்கு யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தெரிஞ்சாலுமே விண்ணப்பிக்க மாட்டாங்க. இதேமாரி தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒயின் ஷாப்புக்கு ஆட்கள் எடுத்தாங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா அப்போ எடுத்தாங்க. எடுக்கிறப்போ வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போய் ஆட்களை போட்டாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா சாராய கடைனாவே ரொம்ப மோசம், அதிலலாம் என்ன இருக்குது, அங்கே போய் நம்ம என்ன சம்பாதிக்கிறது அப்படின்னு யோசித்தாங்க. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டையே ஒரு கலக்கிறது என்னன்னா இந்த சாராய கடை தான் நமக்கு ரொம்ப இதாக இருக்குது. அப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அப்படி ஒன்று இருந்துச்சு, சாராய கடைக்கெல்லாம் வேலைக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஆட்களே எடுக்கிறது இல்லை. அப்படியே எடுத்தாலும் அவங்க உறவினர்களை, அங்கே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆட்களை உடனே உள்ளே இது பண்ணுறாங்க. அதெல்லாம் வேறு மாரி போயிட்டு இருக்கு. நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஜாப்ஸ் அப்டேட்டை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதேமாரி தான் இப்போயும் இது. அப்போ யாருமே அப்போ இந்த வேலைவாய்ப்புக்கு போகிறதுக்கு ரொம்ப ஸ்டாண்டர்டாக இல்லை. ஒரு கிராமத்தில் ஒரு வேலைவாய்ப்பு நாம் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த வேலைவாய்ப்புக்கு ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்குது. 10 போஸ்டிங் கொடுக்குறாங்கன்னா 50,000 பேர் விண்ணப்பிக்கிறாங்க. அது கவர்மெண்ட்டுக்கு அதில் லாபத்தோட நிறையா இதுதான். அதுக்கு தான் டாக்குமெண்ட்டு ஃபீஸுன்னு வாங்குகிறாங்க, அப்ளிகேஷன் ஃபீஸு அப்படின்னு தனியாக வாங்குறது எல்லாமே இது தான். ஓகேங்களா? இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 150 ரூபா சம்திங் கட்ட சொல்லுவாங்க.
அது எதுக்குன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் வச்சிடுறதுக்கு இதுக்கு வந்து அந்த பேப்பர் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். அந்த அமௌண்ட்டு அதுக்கு தான். ஓகேங்களா? ஓகே. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க யார் வேண்டாலும் விண்ணப்பிக்கலாம். 8th 10th 12th டிகிரி டிப்ளமோ பிஇ எது முடிச்சிருந்தாலும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு தாராளமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து தாராளமாக இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டியது நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகிறது தான். ஓகேங்களா? ஓகே. வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்தவண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணுங்கள். நாங்கள் எந்த விதமான தகவலாக இருந்தாலும் டவுட்டாக இருந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரியப்படுத்துகிறோம். எல்லா விதமான அப்டேட்டையுமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த நோட்டிஃபிகேஷனை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். அதுக்கு நான் லிங்க் போட்டாலே நான் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். அந்த லிங்க்கில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீப் ஓட்டுநர், அலுவலக உதவியாளர், பதிவு எழுத்தர், இரவு காவலர் பணிகளுக்கு உண்டான இணையவழி விண்ணப்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் ஒரு அப்டேட்டாக சொல்கிறாங்க. ஒன்ஸ் இப்படி மேலே போனீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருப்பாங்க ஊராட்சி ஒன்றிய அளவிலான காலி பணியிடங்களுக்கு உண்டான விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதா. இதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துக்கலாம். இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் என்ன வேலைக்கு ஜீப் ஓட்டுநரா அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் விண்ணப்பத்தை பார்க்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அடுத்தது பதிவிறை எழுத்தர், அதுக்குண்டான வியூ பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அலுவலக உதவியாளர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட். அடுத்தது இரவு காவலர், நைட் வாட்ச்மேன், அதுக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்க்குறது அலுவலக உதவியாளர்னு வச்சுக்கோங்களேன். ஒன்ஸ் கிளிக் பண்ணோம்னா அது உள்ளே போயிடும். ஓகேங்களா? உள்ளே போனோன்னே இதில் வந்து மேலேயே கொடுத்துருப்பாங்க ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை, ஊராட்சி ஒன்றிய அளவிலான அலுவலக உதவியாளர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் பணிகளுக்கான விண்ணப்பம் 2025 to 2026. ஓகேங்களா? இப்போ தான் வந்து இது வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. முதல்ல உங்களோட மொபைல் நம்பரு, அடுத்தது நீங்கள் என்ன கம்யூனிட்டி வரீங்க, பிசி, எம்பிசி, என்டிசி, எஸ்சி, எஸ்டி, ஜென்ரல், எஸ்சிஏ, பிசி, அதான் பிசியில் முஸ்லீம் வரீங்களான்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஃபஸ்ட்டு உங்களுடைய வருடம், என்ன வருஷம் அப்படிங்கிறத போட்டுட்டு என்ன மாதம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு டேட்டு கொடுத்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிரும். ஓகேங்களா? அடுத்தது கீழே இந்த கேப்சராக இருக்குல்ல 07894 அதை போட்டு கீழே சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கு கன்ஃபார்ம் ஆகிரும். இதோடைய லிங்க்கை நான் போய் நீங்கள் பார்க்கணும், நான் உள்ளே போய் பார்ப்பேன் அப்படின்னா இதுதான் வந்து அதோடய லிங்க்கு. இந்த லிங்க்கு தான். இதுக்குள்ளே நீங்கள் போய் பார்க்கலாம். இதை நீங்கள் எப்படி காப்பி பண்ணி கூகுளில் போட்டீங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ளே வந்துடும். தாராளமாக நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஏதாச்சும் சந்தேகம், ஏதாச்சும் டவுட்ஸ் அப்படின்னா எங்களை வந்து தொடர்பு பண்ணுங்கள். நாங்கள் எல்லா விதமான தகவல்களையுமே ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவோம். நிறைய விதமான அப்டேட் நியூஸ்களையுமே நாங்கள் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவோம்.
பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வகையில் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் என்ன நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாகவே வந்து இது பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் மூலமாக கொடுக்கல. இதுக்கு முன்னாடி ஆஃப்லைன் மூலமாக தான் கொடுத்துருந்தாங்க. இனிமேல் வர வேலைவாய்ப்புகள் எல்லாமே ஆன்லைன் மாற்ற போகிறாங்க. ஓகேங்களா? இதுமாரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.